ஆனால் முதல் படமே வந்து ஒரு நார்மல் படம்லாம் இல்லை, பிரம்மாண்டமான ஒரு படம், பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த படத்தை வந்து என்ன பண்ணுங்க, லைக்கா நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க. லைக்கா நிறுவனத்தில் சொல்லும்போது லைக்கா வந்து புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு தர்றது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு முன்னாடி படம் எடுக்காத, ஜெயிக்காத, ரொம்ப யங்காக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். லைக்கா அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எப்படி சார் அப்போ ஜேசனுக்கு மட்டும் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜேசனுக்கு மட்டும் எப்படி லைக்காவோட வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. அதுக்கு வந்து இல்லை சார், ஒரு விஜயோடைய பையன் இல்லை, அது இருக்கும்ல, என்னைக்காவது நாள் லைக்காவுக்கு விஜய் படம் பண்ணி தருவார்ல, அதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை, அந்த மாதிரி இல்லையே. ஒருவேளை எஸ்ஏசி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரா? இல்லையே, அதுவும் இல்லையே. அப்போ எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, ஜேசன் சஞ்சயோடைய அம்மா சங்கீதாவும் அவங்க அப்பாவும் பயங்கரமாக அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே என்னென்னா, வாய்ப்பு வாங்கி தர்றது அப்படிங்கிறத விட அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் ஜேசன் சஞ்சய் அதை பயங்கரமாக பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். தன்னுடைய முதல் படத்தையே ஒரு வேற ஒரு லெவலில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்துக்கு வந்து ஹீரோ, அது ஃபஸ்ட்டு வந்து கதை கேட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த படத்திற்கு வந்து ஹீரோ யார் பண்ணுறது அப்படின்னப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை. என்ன சார், விஜய் பையன் டைரக்ட் பண்ணுறாரு, ஹீரோவா அவங்க அப்பாவே போட்டு அப்படிலாம் யோசிக்க முடியாதுல்ல, அதுக்காக அப்படி கிடையாது. சரி, ஓகே, யார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சந்தீப் கிஷன்